தேவனுடைய மகா உன்னதமான தீர்மானமாக காணப்படுகின்றது. அதில் தான் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய தகுதி மனம் திரும்புதல் முதலாவது, இரண்டாவது மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம், மூணாவது தான் பிரசங்கம் பண்ணினுக்கிறேன். என்னது? மூணாவது பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறார்கள். அப்போ நாலாவது அவர் சித்தத்தை செய்கிறவன் மட்டும் பரலோக ராஜ்யத்திற்கு போகின்றான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கடவுளுடைய சித்தம் என்ன அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா? எத்தனை சொல்லியிருக்கிறேன் கடவுளுடைய சித்தத்தில் பாருங்க ஒரு முறை. அவருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறது அவருடைய சித்தம். ஒன்று தான் பேசியிருக்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம். 2 பேசியிருக்கிறோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு இன்னும் இருக்கிற காரியங்களை நம்ம பேச போகிறோம். இன்னும் என்னென்ன அவருடைய சித்தத்தில் அடக்கி வச்சிருக்கிறார், வாட் இஸ் வில் ஆஃப் காட், என்ன கர்த்தருடைய சித்தம் என்றதை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அசல் கடவுளுடைய சித்தமே என்ன அப்படின்றத ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். பைபிளில் படிச்சுக்கிட்டு திரும்பி நம்ம அந்த ஸ்டெப்பில் நாம் கடந்து செல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் பைபிளை டர்ன் யுவர் பைபிள். ஆமாம், யாரும் பைபிளை பார்க்காம இருக்கக்கூடாது. பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் பைபிளை எடுத்து அந்த வசனத்தை பார்க்கணும். ஆமாம், 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா? ஃபாதருடைய சித்தம். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு அவன் செல்ல முடியாது. என் பரலோகத்திலே இருக்கிற என் பரலோக பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்கு போவான் என்று இயேசு சொன்னார். அப்போ பரலோகத்திலே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஃபாதர் ஆஃப் காட். அந்த பரமபிதா, அந்த தகப்பனுடைய சித்தம் என்ன அப்படின்றத 40ஆம் வசனத்தில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கிற அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. என்ன அந்த சித்தம் அப்படின்னு நம்ம பார்த்தா, குமாரனை பார்த்து விசுவாசிக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் குமாரனை பார்த்து விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு 2 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று நித்திய ஜீவனை அழைப்பது, கடைசி நாளிலே அவர்களை எழுப்புவது. அது யாருடைய சித்தம்? அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கடவுளுடைய சித்தம் என்ன? இந்த பூமியிலே நாம் எப்படியோ வாழ்றது அல்ல. கடவுளுடைய சித்தம் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் நாம் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நாம் அந்த கடைசி நாளிலே எழுப்பப்பட வேண்டும். அப்போ 2 காரியம் இருக்கிறது. எழுப்பப்படுகிறதுன்னு சொன்னா, இயேசப்பா வருகைக்கு முன்னாடி யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிச்சு அடக்கம் பண்ணப்படுறாங்களோ அவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார் திரும்பி. அதை தாங்க சொல்றாரு. ஒருவேளை உயிரோடு இருந்தவர்களை ஆண்டவர் மறுரூபமாக்கி பரலோகத்திற்கு கொண்டு போகிறார். அப்ப இந்த 2 காரியம், உயிரோடு இருக்கிறவன் ஏசப்பா வருகை வரைக்கும் மறுரூபமாக்கப்படுகிறான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான். ஒருவேளை ஏசப்பா வருகைக்கு முன்னாடி செத்துட்டவன் ஆண்டருக்குள்ளே, அவனை கர்த்தர் மீண்டும் எழுப்புகிறார். அப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத உயிரோடு இருந்தவனும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக மாட்டான். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம செத்தவனும் கர்த்தரை எழுப்ப மாட்டாரு. ஏன் எழுப்ப முடியாது அப்படின்னாக்கா, இங்கே கடவுளுடைய சித்தம் என்ன போட்டிருக்கிறது? குமாரனை கண்டு, சொல்லுங்க,
அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. யாருங்க யாரை கண்டு சொல்லுங்க, எல்லாம் பின்னாடி சொல்லுங்க. யாரை கண்டு? பின்னாடி பெரியவங்க சொல்லுங்க. யாரை கண்டு? குமாரனை கண்டு. யார் அந்த குமாரன்? இயேசு என்றவர் தான் குமாரன். அந்த குமாரனை நீங்க கண்டு தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். கண்டு அப்படின்னா பார்த்து, அவரை அறிந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த குமாரனை நீங்கள் கண்டு என்ன பண்ணணும்? அவர் மேல அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும். என்ன அடைவதும்? அப்போ உலகத்துல 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன்னு குமாரனை விசுவாசிக்கிற ஜனங்கள், குமாரனை விசுவாசிக்காத ஜனங்கள். குமாரனை அந்த மக்கள் விசுவாசிக்கலையோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அந்த குமாரன் தான் எல்லா பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தினவர். ஏசப்பா கிட்ட வரலன்னா அவனுக்கு என்ன இல்லை? பாவ பரிகாரம் இல்லை. பாவ பரிகாரம் பெறாதவனுக்கு சொர்க்கம் இல்லை. அதான் விஷயம். அப்போ எல்லாரும் யாரை பார்க்கணும்? யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே சித்தம் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நிறைய பேர் நான் யெகோவா தான் தேவன், அவர் தான் ஃபாதர் ஆஃப் காட், அவர் தான் கடவுள், இயேசு கடவுளே இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர். ஆனா அந்த ஃபாதர் ஆஃப் காடே சொல்லி இருக்கிறாரு, டேய் அவர் இல்லாம நீ என்கிட்ட வர முடியாதுறான்னு சொல்லுகிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு இல்லாம பிதாவின் இடத்துல ஒருவனும் வரான். இயேசு என்ன சொல்லியிருக்கு? நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னால அன்றி ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வர முடியாது, போக முடியாது. ஏன் அப்படின்னு இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்களா? அதுக்கு ஆன்சர் அதுதான். எல்லா மனிதர்கள் பாவிகள். அப்போ மனிதனுக்குள்ளே இருந்த பாவத்தினால ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ பாவத்திலிருந்து எல்லா மனிதனை மீட்டு கழுவி சுத்திகரித்து உன்னை என்னை பரலோகத்திற்கு தகுதி உள்ளவளாய் மாட்டுகிறது ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். வேற எந்த கொம்பனால் ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாவை அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க இயேசுவை அறியாதவங்களுக்கு போல்டா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. வித்தவுட் ஜீசஸ் நோ ஹெவன். உனக்கு வாழ்வு கிடையாது. வித்தவுட் ஜீசஸ் நோ லைஃப் ஃபார் யூ. உங்களுக்கு வாழ்வு கிடையாது. ஒருவேளை பூமியிலே வாழ்ந்தெல்லாம், ஆனா பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. அதுக்காக தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவருடைய சித்தம் என்ன நம்ம மேலன்னா, அவருக்கு ஒரே ஒரு சித்தங்க, எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். அப்போ நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறது? குமாரனுக்குள்ள தான் இருக்கிறது. வித்தவுட் ஜீசஸ், குமாரன் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா, நீ நம்பலன்னா, அவரை விசுவாசிக்கலன்னா, அவரை பிராக்டிஸ் பண்ணலன்னா, அவரை ஆராதிக்கலன்னா, அவர் வழியில நீ நடக்கலன்னா, பரலோக ராஜாதி ராஜாவின் சித்தம் நீங்க பூமியில செய்யல அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால தான் பிரியமானவங்களே, இருக்கிறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் தெய்வம், பார்க்கறதெல்லாம் கடவுள் அப்படின்னா, ஒருவேளை பூஜை பண்ணிக்கிறதுக்காக, கோயிலுங்க கட்டிக்கிறதுக்காக, இல்லை பண்டிகை பண்ணிக்கிறதுக்காக பண்ணலாமே தவிர, ஆனால் நித்திய ஜீவனை அந்த பண்டிகையோ, அந்த மதங்களோ, அந்த கோயிலோ, அந்த கடவுளோ கொடுக்க முடியாது. ஏன்னா பரலோக பிதாவானவர் நித்திய ஜீவனை யாருக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா இயேசுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு, வேற எங்கும் கிடையாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? இன்னொரு வசனத்தையும் காமிக்கிறோம் பாருங்களா. இயேசுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடிகிறது. Go to chapter 1 John chapter 2 verse 25. எடுத்து வாசிங்க. ஏமா இந்த வசனத்தை எல்லாம் பாருங்களா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன ஜீவன் சொல்லுங்க, என்ன ஜீவன்? ஆமா, பரலோக பிதா நமக்கு எல்லாருக்கும் என்ன ஜீவனை கொடுக்கிறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணாரு. அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள இருக்குது. அப்போ ஜீசஸை யாரெல்லாம் அகைன்ஸ்ட் பண்றானோ, நம்ம கிறிஸ்டியானிட்டிலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்ட யூதர்களும் இருக்காங்க. நம்ம கிறிஸ்டியானிட்டிலேயே ஜீசஸை மட்டும் பண்ணி பேசுகிறவங்க இருக்காங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருக்காங்க. ஒரு ஃபாதர் தான் தெய்வம்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களும் கூட நான் சேர்த்து பிரசங்கம் பண்ணுறேன். இயேசு இல்லைன்னா பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லைன்னா பரலோக ராஜ்யம் உனக்கு இல்லை. இப்போ ஜீசஸ் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு போக முடியாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஒரு ஆர்டர் இருக்கிறது. காட்லி தியரியில ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூன்று தெய்வம் அல்ல, ஒரே தெய்வம். ஆனால் 3 persons அதுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதை புரிஞ்சுக்கணும்னா முழு வேதத்தை படித்தாதான் அது உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. பிரிக்க முடியாது. ஃபாதர்கிட்ட இருந்து சன்னை பிரிக்க முடியாது, சன்னிட்ட இருந்து ஃபாதரை பிரிக்க முடியாது, ஹோலி ஸ்பிரிட்டை பிரிக்க முடியாது. அவர்கள் ஆதி முதல் கொண்டு இன் கிரியேஷன்ல இருந்து எண்ட் வரைக்குமாக எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீசஸ் எடுத்த ஞானஸ்தானம், அவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்தார். ஜீசஸ் பாடியா இருக்கிறாரு, பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்போ அவர் பாருங்களா, யோர்தான் நதியிலே இருந்து மேலே ஏறி வர்றாரு. இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, அது ஃபாதருடைய சத்தம். திருப்பி வானம் திறக்கப்படுது, புறாவை போல ஆவியானவர் இறங்குறாரு. பாருங்க, த்ரித்வம், ட்ரினிட்டி இருக்கிறது. இங்கே பூமியில் ஜீசஸ் இருக்கிறாரு, மேலே சத்தம், ஃபாதர் சத்தம், திரும்பி அவர் மேலே ஆவியானவர் இறங்குறாரு. அங்கே பார்த்தீங்களன்னா ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மனிதனை உண்டாக்கும் போது நம்மை போல உண்டாக்குவோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்னை போல அப்படின்னு சொல்லலை, சிங்குலரை யூஸ் பண்ணல. நம்மை போல மனிதர்களை உண்டாக்குவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு ஆளுக்காவது மிஞ்சி இருக்கும்போது நம்மை போல ஃப்ளூரல் யூஸ் பண்ணப்படுகின்றது. அதனால் பிரியமானவங்களை, நான் ட்ரினிட்டியை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம் என்ன என்று சொன்னால், எல்லாரும் நித்திய ஜீவனை பெறதான் தேவ சித்தம். அந்த நித்திய ஜீவனை பிதா யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு? இயேசுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த நித்திய ஜீவன் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க யாரை நம்பணும், யாரை பார்க்கணும், யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்போ இயேசு இல்லாம நம்ம எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. புரிஞ்சுச்சா? இப்போ சித்தம் சரி, பிதாவின் சித்தம் நம்ம கடந்த வாரத்தில் வாசித்தோம். அவர் வார்த்தையின்படி நம்ம வாழுகிறதே கர்த்தருடைய சித்தம். இரண்டாவது, நாம் எப்படியானா அப்படி வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும்னு கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு, இப்படி தான் வாழணும்னு நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறாரு, இப்படி தான் வாழணும்னு நமக்கு வாழ்வை கொடுத்துருக்கிறாரு, அப்படியே வாழணும். அதான் பரிசுத்த வாழ்க்கை. இரண்டாவது பேசிட்டோம். அல்லேலூயா. இன்னும் நிறையா இருக்குது, இன்றைக்கி முடிச்சிடலான்னு பார்க்குறேன் நான். டைம் ஓடுது, ரைட். அப்போது நம்ம வெறும் ரெஃபரன்ஸுங்களையே படிச்சுட்டு போயிட்டா முடிச்சிடலாம் சீக்கிரமாக. வெறும் ரெஃபரன்ஸுங்களையே படிச்சுன்னு போயிட்டா முடிச்சிடலாம். நிறைய பேர் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் பைபிளெல்லாம் சுற்றி எடுத்து அப்படியே நிறைய பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி கொடுக்குறதில்ல. ஏன்னாக்கா அப்படி கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றும், ஆமாம், நல்ல ஒரு நோட் புக்கு நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் ஏதி, படி, ஏசாயா 1 2 படி, ஆதியாகமம் 2 3 படி, அப்படி படிச்சுன்னு இருந்தாக்கா அவங்க பேப்பரில் திருப்புறத்துக்கும் அவங்கள அதை பார்க்குறதுக்குமே சரி போயிடும். அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
நம்ம 4 வசனம் அப்படியே டாட்டான்னு பேசினா கூட ஜனங்களுடைய மைண்டில் இன்சர்ட் பண்ணிடணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு செய்தியாக அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரே நாள் பிரசங்கம் பண்ணிட முடியும், ஒரே செய்தியில் அடிச்சு சொல்ல முடியும். ஆனால் எதுக்குன்னா ஒன்றா உங்களுக்கு எதுக்கு கொடுத்துட்டுக்கிறோன்னா நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும் பரலோகத்திற்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? ரைட். அப்போது 3வது காரியத்துக்கு நாம் இன்னைக்கு கடந்து செல்லலாம். 3வது காரியம், 2 விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேசலாம். இன்னும் 2, 4, 5 விஷயம் இருக்குது. 5 காரியங்களை அடைக்கப்பட்டிருக்கு. எத்தனை நம்ம முடிதோ அதை நம்ம பார்க்கலாம். எபேசியரில் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நம்ம படிக்கலாம். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 5ஆம் அதிகாரம் 15 படிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 15, 16, 17 வசனங்களை நம்ம பார்த்தோம் கோர்வையா. இந்த வசனத்தில் 2 விஷயங்களை பவுல் மூலமாக எபேசிய சபைக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, கோர்வையா நம்ம பார்த்தா ஞானமற்றவைகளை போல இல்லாம ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு ஒன்று சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு? காலத்தை என்ன பண்ணு, பிரயோஜனப்படுத்து என்று சொல்றாரு. 3வது என்ன சொல்றாரு? மதியனனை போல இல்லாம என்ன போல, மதியற்றவர்களாய் நீங்கள் இராமல். இதுல 17 நீங்க பார்த்தீங்களானா தெலுங்குல అవివేకులు కాక గ్రహించుకొనుడి. హలలు சொல்ல மாட்டீங்களோ? ஆமென். 3 விஷயங்களை நீங்க இதுல நோட் பண்ணணும். யாரெல்லாம் ஞானம் அற்றவங்களை போல வாழ்றாங்களோ அவங்க கர்த்தருடைய சித்தத்தில் செய்யலைன்னு அர்த்தம். 2வது, யாரெல்லாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தாம டைம் பாஸ் பண்றாங்களோ அவங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னு அர்த்தம். டைம் ஆண்டவர் நமக்கு வச்சது டைம் பாஸ் பண்ணுறதுக்கா, டைம் யூஸ் பண்ணுறதுக்கா? எத்தனை பேர் பாஸ் பண்ணுறீங்க? நிச்சயமாக இங்கே உக்காந்துக்கிற நீங்கள் சொல்லணும். நிச்சயமாக ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு டைம் கொடுத்துக்கிறாரு. அந்த டைமை, அந்த 24 ஹவர்ஸை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றதை கூட கணக்கு வச்சிருக்கிறாரு. நீ மொபைலில் எவ்வளோ நாள் விளாண்டுக்கிற, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நாள் விளாட்ற, இன்ஸ்டாவில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, நீ மனிதர்களோட காலட்சேப்பம் எவ்வளோ நாள் பண்ணுற, நீ கடவுளுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குற, பைபிளுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குற, உங்கள் குடும்பத்துக்கு உழைப்புக்காக எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குற, அதெல்லாம் டேலி பண்ண போகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் கோடீஸ்வரர்களானது, ஐஸ்வர்யவர்களானது எதை வச்சுனாக்கா, அவர்கள் யூஸ் பண்ணது டைமை சரியாக யூட்டிலைஸ் பண்ணவன் அவன் பெரிய ஆளாக மாறுகிறானா. நான் நிறைய வளர்ந்தவர்கள், இல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள், பெரியவங்க எப்படி ஆனாங்க பூமியில் அப்படின்னு நான் பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் நேரத்தை ஷெட்யூல் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணோம், அதனால்தான் நாங்கள் பெரியவர்களானோம். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டும், இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரத்தை யூஸ் பண்ண தெரில,
பாஸ் பண்ண தான் தெரியுது. நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு காலக்ஷேபம் பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. நிறைய நேரம் வேஸ்டாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு நேரம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சுனாக்கா திரும்பி அந்த நேரம் திரும்பி வராது. பிரியமானவங்களே, ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. ஆமாம், அவங்ககிட்ட உக்காந்து இவங்ககிட்ட உக்காந்து அந்த கதை பேசின்னு இந்த கதை பேசின்னு உதகாத காரியங்களெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு நஷ்டம், இன்னைக்கு துக்கம், இன்னைக்கு வேதனை, இன்னைக்கு வளர முடியல. இன்னைக்கு கவனிங்க, 8 ஹவர் டியூட்டி, 10 ஹவர் டியூட்டி. அந்த 10 ஹவரை எவ்வளோ சம்பாரிச்சுன்னுக்கிறோம் பார்க்கணும். எவ்வளோ வந்துனுக்குது, அது குடும்பத்துக்கு சரிப்போச்சிங்களா இல்லைங்களா, இல்லை இன்னும் ஓட்டி பண்ணமா, இன்னும் ஒரு 2 ஹவர் பண்ணால் சரி போகுமா, அப்போ அந்த 2 ஹவர் வேஸ்ட் எங்கே பண்ணிக்கிறோம், எங்கே பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் ஷெட்யூல் பண்ணணும். அது யார் பண்ணுவாங்கன்னா, ஞானமற்றவர்கள் பண்ண மாட்டாங்க, ஞானமுள்ளவர்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரே வார்த்தை சொல்லிட்டுமா, யார் டைமை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஞானம் உள்ளவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, யார் யூஸ் பண்ணுவாங்க டைமை? ஞானம் உள்ளவர்கள். ஞானம் உள்ளவர்கள் டைமை பாஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணுவாங்க. எந்த மனுஷன் டைமை வேஸ்ட் பண்ணுறானோ அவனுக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த 1 ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு என்ன கெயின் இருக்குது, எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் இந்த 1 ஹவர் செல்ஃபோனில் பார்த்துருந்தா மொபைல் டேட்டா காலி, நேரம் வேஸ்ட்டு. இன்னைக்கு முழு உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிறது மொபைல் ஃபோன் தான். ஒரு பெரிய பிசாசா மாறி இன்னைக்கு 24 மணி நேரம் இன்னைக்கு ஜபம் இல்லை, ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கிட்ட இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இல்லை, பிள்ளைங்கிட்ட இல்லை. இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு பொண்டாட்டி மொபைல் தான், அவங்களுக்கு ஹஸ்பண்டும் மொபைல் தான், அவங்களுக்கு எல்லாமே மொபைல் தான். அவங்களுக்கு நேரம் அப்படி ஒரு 2 நிமிஷம் கிடைச்சா போதும், டப்புக்குன்னு அப்படியே ஓப்பன் பண்ணி மொபைல் பார்த்துனுக்க வேண்டியது தான். போச்சு, இன்னைக்கு மொபைலில் நேரம் எல்லாம் போயினுக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த சிம் வச்சிருக்கிறவன், இந்த டேட்டா வச்சிருக்கிறவன் தான் கோடீஸ்வரர்களாக மாறி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஜனங்களுடைய பணம் எல்லாம் எங்கே போயினுக்குதுன்னா, உனக்கு மொபைல் ஃபோன் தேவைதான், ஆனால் என்ன உனக்கு யூஸ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு வேண்டியதை அவங்க எடுத்துன்னு ஸ்டடீஸ்க்கு வேண்டியதை படிக்கணும் பார்க்கணும். ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கேம் விளையாடுது, படிப்பு போச்சு, ஞானம் கிடையாது. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சும்மா காமெடி பார்த்துனுக்குது. இன்னைக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்க படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நிறைய கூகுளில் போய் அவங்க சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய நோட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம், இன்னும் நிறைய கற்றுக்கலாம், நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக்கலாம். இப்படி நிறைய யூஸ் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணலாம், நம்ம லர்னிங் கற்றுக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தலாமே தவிர, நீங்கள் வேஸ்ட்டாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை போச்சு அப்படின்னா நீங்கள் ஞானம் இல்லை, உங்களுக்கு அறிவில்லை, உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். யாரெல்லாம் நேரத்தை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள், அவர்கள்தான் தேவ சித்தத்தை செஞ்சுனுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அதனால் அந்த 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, புத்தியினர்களை போல நீங்கள் இருக்காதீங்க. இந்த ஒட்டு மொத்தத்தை சேர்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஞானம் இல்லாதவன், இந்த நேரத்தை யூஸ் பண்ணாதவன் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவனா? மதியினன். சொல்லுங்க, மதியினன் என்றால் என்ன தெரியுமா? மைண்ட் கெட்டு போனவன் அர்த்தம். லைக் எ மென்டல் அவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு வாழ்வு தெரியல, வாழ்க்கையும் தெரியல, குடும்பமும் தெரியல, மண்ணாங்காட்டியும் தெரியல அவனுக்கு. சோத்திரம், ஹல்லேலூயா. அப்படி தான் நிறைய இன்னைக்கு ஃபெயில்யூர் நிறைய வாழ்க்கையில். அதனால தான் படிப்பில் ஃபெயில்யூர், பிஸ்னஸில் ஃபெயில்யூர், அவங்க பண்ணுற காரியங்களில் ஃபெயில்யூர், அவங்களுக்கு கொடுத்ததில் நோக்கம் இல்லை. அவர்கள் எங்கோ மிஸ்லீட் ஆகிறாங்க, எதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பண்ணணுன்னு பார்க்குறாங்க, யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணிடணுன்னு பார்க்குறோம். இல்லைங்க, அதுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கணும், உனக்கு எந்த டேலண்ட் இருக்குது, எந்த ஃபீல்டில் நீ போக முடியும், நீ எதில் கெயின் பண்ண முடியும்,
ஆமாம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு வழி, ஒவ்வொருக்கு ஒரு வியாபாரம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேலண்ட் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. உன் டேலண்ட் எதில் இருக்கு அதை நீ வச்சு ஏதாவது நீ சம்பாதிக்க நீ பார்க்கணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று உன் குடும்பத்துக்காக நீ அந்த நேரத்தை செலவு பண்ணோம், இல்லாவிட்டால் ஆண்டருக்காக செலவு பண்ணோம். இந்த ரெண்டு தவிர வேற எதுக்குமே உன் நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், பேசுகிறதுக்கு தொடங்கினாங்கன்னா காலையிலேருந்து என்னென்னலாம் சாப்பிட்டாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, என்னெல்லாம் எல்லாமே போயிட்டே இருக்கும் காலையிலேருந்து. ஆமாம், ஒரு சிலர் பார்த்தீங்களன்னா வாரம்லாம் என்ன பண்ணாங்கன்னு கூட பேசுவாங்க. ஒரு சிலர் வாரம் மாதம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அந்த ஃபோனை பார்த்தீங்களன்னா ஆமாம், இந்த காது பேசி பேசி என்ன ஆகிடுமோ தெரில காதுங்கெல்லாம். இன்னைக்கு மனிதனுக்கு தேவனோடு பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. செல்ஃபோனில் விளையாடுறதுக்கு நேரம் இருக்குது, பைபிளை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஆமாம், 1 hour வந்து ஜெபம் பண்ணால் ஒரு ஆள் வந்து ஜெபம் பண்ண மாட்டுது. நான் நினச்சேன் நம்ம சர்ச்சில் இருக்கவங்கெல்லாம் IAS ஆட்டுங்குது, நம்ம சர்ச்சில் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய டைமே கிடைக்காத ஆட்கள் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிறது. கர்த்தாவே சோத்திரம். ரொம்ப டைம் பிஸி இல்லைங்களா? நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அதனால அவங்க நாள் என்ன பண்ண முடியல. நீங்கள் உண்மையாகவே ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நீ அந்த மண்டே இருக்கிற அந்த டைம் நீங்கள் ஒரு வேளை வீட்டிலேயே கூட படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தீங்களானா நீங்கள் உங்கள் மாதிரி சோம்பேறி யாருமே இருக்க முடியாது. கவனிங்க பிரியமானவங்களே, இன்றைக்கி நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுறத நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தலைன்னா நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்களானா நீங்கள் தேவ சித்தத்தில் அவுட் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வரல. ஆமாம் பிரியமானவங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதனா ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வியாபாரம் பண்ணுற வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாம் நோக்கம் எல்லாம் அது மேலே இருக்கணும், டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், அது எப்படி டெவலப் பண்ணணும், இன்னும் எப்படி எந்த வழியில் அதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கரிசனை, ஒன்ற ஒரு பிளான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இதுதான் என் ப்ரொஃபஷன், இதுதான் என் வேலை, இதில் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு அதுக்கு வேண்டிய ஞானத்தை கேளுங்க, அதுக்கு வேண்டிய வழிகளை கேளுங்க, அதுக்கு வேண்டிய பிளெஸிங்ஸை கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. அதை விட்டுப்புட்டு ஆமாம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் எல்லாம் இதுவும் போச்சு அதுவும் போச்சு. லாஸ்டில் நிறைய பேர் இன்னைக்கு ஆமாம் எந்த மைண்டுக்கு என்ன தோண்டுதோ அதெல்லாம் பண்ண முடியாதுங்க பிரதர். நீங்கள் எதாவது யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் அத்தனையும் பண்ணிட முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன ஆண்டவர் சாமர்த்தியத்தை கொடுத்துருக்கிறாரோ அதில் நீங்கள் கடந்து செல்லணும். அதை யார் செய்வாங்கன்னா ஞானமுள்ளவர்கள். சொல்லுங்கள், கையை பிடிச்சி பக்கத்தில் நீங்கள் எப்படியாப்பட்டவங்களா மாறணும்? ஞானமுள்ளவர்கள். ஞானமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? மதியனர்களைப் போல இருக்க மாட்டாங்க. தேவ சித்தம் எதுவோ அதை செய்வாங்க. ஞானமற்றவர்களை போல இருக்க மாட்டாங்க. காலத்தை போக்கடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்ம சபைக்கு தருவாராக. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு ஒட்டியே இதுக்கு சார்ந்து ஒரு சித்தத்தை கூட அப்படியே பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு சார்ந்துள்ள ஒரு வசனம், இதுக்கு சார்ந்துள்ள ஒரு வசனத்தை பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 6:6. மனுஷருக்கு மைக்ல வாசிங்கமா, கேட்கல. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, விரும்புகிறவர்களுக்கு பிரியமாய் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு வேலை செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஊழியம் இல்லாவிட்டால் நம்முடைய வேலை எப்படி இருக்கக்கூடாதான்? ஐ சர்வீஸ்னா பார்வைக்கு ஏற்ற சர்வீஸ் பண்ணக்கூடாதான். ஆமென். மனுஷனுடைய பார்வைக்கு ஏற்ற பிரியமாயிருக்க விருப்பமாய் இல்லாம
மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐ சர்வீஸ் தான் நிறைய பண்ணுறோம். கண்களுக்கு தெரியணும், மனுஷனுடைய பார்வை இழுக்கணும், மனுஷனுடைய கண்ணை நம்ம இழுக்கணும்னு அவங்களுக்கு ஏற்ற ஊழியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது தேவ சித்தம் அல்ல, அது உங்கள் சித்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு நம்ம செய்யணுமா, எப்படி செய்யணுமா? அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்யணும். எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாய் நம்ம செய்யணும். இங்கே பவுல் இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதலாவது இங்கே பெற்றோருக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. திருப்பி 2வது பிள்ளைகளுக்கு சஜஷன் கொடுக்குறாரு. 3வது வேலைக்காரருக்கு சஜஷன் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென் ஹல்லேலூயா. திருப்பி எஜமான்களுக்கு சஜஷன் கொடுக்குறாரு. அப்போது எத்தனை பேருக்கு சஜஷன் பாருங்களா? பெற்றோர் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சஜஷன் கொடுத்தாரு 6ஆம் அதிகாரத்தில். இதெல்லாம் சொல்கிறது 1லிருந்து நம்ம 9 வசனத்துக்குள்ளேயே இத்தனை சஜஷன் அடங்கியிருக்கு. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெற்றோருக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு சஜஷன் கொடுக்குறாரு. அதுக்கு 2-3 வசனத்தில் பிள்ளைகள் எப்படி வளரணும் அப்பா அம்மாவுக்கு முன்பாக அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது வேலைக்காரர்கள் எஜமானுக்கு முன்னாடி எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது எஜமான்கள் வேலைக்காரர்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாரு. அந்த சஜஷனில் தான் நம்ம இப்போ 6ஆம் வசனத்தை படித்தோம். நீங்கள் 5ஆம் வசனத்தை கூட நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 5ஆம் வசனத்தை பாருங்கள். 6:5 வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு கீழ்ப்படிந்து மனுஷருக்கு இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்க செஞ்சீங்களா? ஆமாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் என்ன பிளெஸ்ஸிங் ஆகுறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு நல்ல மனசு இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கவனிங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஓனருக்கு நீங்கள் பயப்படணும். பயந்து அவர் பார்க்கும்போது வேலை செஞ்சுட்டு, அவர் இருக்கும்போது அவருக்கு கண்ணு முன்னாடி வேலை செஞ்சுட்டு அவர் போயிட்டாருன்னா அங்கே வேலை காட்டக்கூடாது. அவன் சொல்ல மாட்டிங்களா? நிறைய பேர் இன்னைக்கு கவனிங்க, நிறைய பேர் ஓனர் இருக்கும்போது வேலை செய்வாங்க, ஓனர் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க நிறைய பேர் இன்னைக்கு. நான் சொல்லட்டும், உனக்கு உலகத்தில் ஒரு ஓனர் இருக்கலாம், ஆனால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஓனர் இருக்கிறாரு, பரலோக ஓனர். கவனிங்க, யாரெல்லாம் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களோ நிறைய ஒர்க்கில், அவங்க வளரவே வளர மாட்டாங்க. அவங்களுக்கு வர்ற அந்த சம்பளம் அந்த கூலியும் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் நான் என்ன சொல்லட்டும், நீங்கள் பண்ணுற சின்ன வேலையோ சின்ன கம்பெனியோ எதுவாக இருக்கட்டும், நீங்கள் பயத்தோடு நடக்கத்தோடு அந்த கம்பெனி வளரட்டும் அப்படின்னு யாரெல்லாம் செய்கிறாங்களோ
ஏன்னா தெரியாது, நான் பண்ணுறதுனால தான் என் எஜமான் காரில் போகிறான், என் எஜமான் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்ற எண்ணம் இருக்குது நிறைய பேருக்கு. நான் உழைச்சாதானே ஆந்தால் பெரிய ஆனான் அப்படின்றான். அவன் பெரிய ஆனதுனால்தான் உனக்கு சம்பளம் கிடைக்குது. இப்போ ஒரு கம்பெனி, ஒரு ஓனர் இருப்பான், அந்த கம்பெனி நல்லா ஓடிச்சனா உனக்கு வேலை இருக்கும், உனக்கு சம்பளம் கிடைக்கும். அதுக்கு நீ சரியாக ஊழியம் செய்யலைன்னா அது க்ளோஸ் ஆகிடும், உனக்கு வேலை போயிடும். அப்படி யோசிக்க மாட்டான். ஆமாம், நான் உழைச்சி தான் பெரிய ஆளாயிட்டான், நான் உழைச்சி தான் அப்படி ஆயிட்டான்னு ஓனர் இப்படி போயினா அப்படி போயினு ஆப்போசிட் ஆகிறான் இன்னைக்கு. அப்படிப்பட்டவங்க உரிப்பட மாட்டாங்க. கவனிங்க, அப்படிப்பட்டவங்க வளர மாட்டாங்க. உன்னை நம்பி ஒரு வேலை ஒரு எஜமான் கொடுத்துருக்கானா, நீ உண்மையாய் வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு கர்த்தர் உன்னையும் எஜமானாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால்தான் நாம் எப்படி சுயாதீனமாய் இருந்தாலும் அடிமைகளாய் இருந்தாலும் நமக்கு இன்று ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையிலே கண்ணும் கருத்துமாய் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அதுதான் தேவ சித்தம். வேலைக்காக. ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. ஒரு நாள் பண்ண வேண்டிய வேலை 3 நாள் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாள் பண்ணால் ஒரு நாள் கூலி கிடைக்கும். ஒரே நாள் வேலை 3 நாள் பண்ணால் 3 நாள் கூலி கிடைக்கும். நான் சொல்லட்டும், 2 நாள் கூலி அவுட்டு, 1 நாள் கூலி தான் நிற்கும். ஜாக்கிரதை. நீங்கள் அவங்கள ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆமாம், டேய் திருட்டு பையனே, 2 நாள் பண்ண வேண்டியது 3 நாள் பண்ணியா, 2 நாளில் பிடிங்கிடுவார் ஆண்டவர், பீஸே பிடிங்கிடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 நாள் நிற்காது. வேணும்னா ஏது வச்சுக்காங்கன்னா நான் சொல்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏது வச்சுக்கோங்க, எதுவுமே நிற்காது. ஆமாம், அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் ஜாக்கிரதை. ஆமாம், இப்போது மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ, இப்போ என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டையே பண்ணியா, நீ என்ன ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. கவனிங்க, நீங்கள் மனுஷனை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறைய மக்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கமிஷன் பிஸ்னஸ்ஸு நீ பண்ணும்போது அதில் நீ நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? உண்மையாக இருக்கணும், வேலையில் உண்மையாக இருக்கணும். உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, பைபிள் சொல்லுது, லஞ்சம் வாங்கிறதுனால நம்ம தேசமே அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த வசனத்தை காமிக்கிறேன் வாங்க. நீதிமொழிகள் அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடிகிறது. லஞ்சம் வாங்கும்போது அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த மனுஷனாக இருக்கட்டும், என்ன ஆகுது? முழு உலகம் அழிந்து போகிறது, சாபத்துக்குள்ளே போகிறது. நீதிமொழிகள் வாசிங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகளுக்கு எழுதின 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு நிறைய இப்படி தான் நடக்குது இன்னைக்கு. நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். அவ்வளோதானா? தெலுங்குல வாசிங்க மாத 4ஆம் வசனம். న్యాయము జరిగించుట వలన రాజు దేశమునకు క్షేమాన్ని కలుగజేస్తాడు. లంచాలు పుచ్చుకునే వాళ్ళు தேசமுனு பாடு செய்யணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தேசம் பாலாய் கிடக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் விஜய் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பேன் பண்ணியிருக்கிறார். உண்மையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுடைய லீடர் வாங்கினதை பார்த்து அவர் பாட்டிலிருந்து அவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? சஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸுங்க எழும்பணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்களா, பைபிள் கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லஞ்சம் வாங்கிறதுனால தேசம் அழிந்து போகிறது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அதனால தான் பிரியமானவங்களை நீங்கள் ஜாக்கிரதை. எதுவுமே எக்ஸ்ட்ரா வர்றது, எதுவுமே ஆசைப்பட்டு நீங்கள் வர்றது, அது எதுவுமே உங்களுக்கு நன்மை வர வைக்காது. அது உங்களுக்கு பாடையும் கஷ்டத்தையும் வேதனையும் வர வைக்கும். உங்களுக்கு என்ன சம்பளமோ, உங்களுக்கு என்ன சேலரியோ, அதில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
இது ஒரு சட்டமாக ஞானஸ்தானம் கொடுக்கிற யோவான் ஜான் த பேப்டைஸ் கூட இதை சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த வசனம் வருகிறதுன்னு நினைக்கிறேன். பாருங்களா, ஐ திங்க் இல்லை, லூக்கால வருது அந்த வசனம். ஆமாம், நல்லா கவனிங்க. ஆமென், ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் லூக்கா 13-14 வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். உங்க சம்பளமே, சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து, உங்க சம்பளமே போதும் என்று நான் சொல்லனா? சொல்லுங்க, நான் சொல்லனா? பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. தெலுங்குல வாசிங்க அந்த వచనத்தை. మీకు నిర్ణయించబడిన దానికంటే ఎక్కువ తీసుకొనవద్దనియు వారితో చెప్పాను. సైనికులను మేమేమి చేయాలని అతన్ని అడిగిరి. అందుకతడు ఎవరిని బాధ పెట్టకయో ఎవని మీదనో అపనింద వేయకయో మీ జీతములతో வாரித்தோ చెప్పాను. ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறா வேதத்திலே, உங்களுக்கு நியமித்த அதை தான் நீங்கள் வாங்க வேண்டும், அப்போதான் நீங்கள் பிளஸ் ஆவீங்க. நீங்கள் நினச்சிருங்க நிறைய அப்படி கமிஷன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி நம்ம பெரிய ஆள் ஆகிறேன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லட்டும், ஆவ மாட்டீங்க, ஆவ முடியாது, நீங்கள் வளர முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அநியாயமாய் செய்கிறவனுக்கு திரும்பி அநியாயம் செய்யப்படும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. கொலோசியரில் எழுதின புத்தகத்தில் அந்த வசனத்தை பாருங்களாம். கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்ன பண்ணுறியோ அதே உனக்கு செய்யப்படும். பி கேர்ஃபுல். அதனால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க பிரதர். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. நோ காம்ப்ரமைஸ். பட்சபாதம் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? 25 என்ன சொல்லுது? అన్యాయము చేసిన వానికి తాను చేసిన అన్యాయము కొలది మరలా లభించును. அவ்வளோதான். நீ பண்றேனா, நீ ஒருத்தன் ஜோபில் கை வச்சனா, உன் ஜோபில் கை வைக்கிறதுக்கு 2 ஆளை ரெடியாக வச்சிருப்பார் ஆண்டவர். அப்போ வாங்கிக்கோ, வேணும்னா வாங்கிக்கோ. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீ 100 ரூபாய் கை வச்சனா, ஆமாம் 2 பேர் உன் ஜோபில் கை வச்சானா, நீ 100, அவன் 200. அப்போ வேணுமா? ஏசப்பா 100 போதும் ஏசப்பா, எனக்கு 200 போயிடுவேன். நிறைய பேர் இப்படி யோசிக்கவே மாட்டுறாங்க. கவனிங்க, நியமிக்கப்பட்ட கூலி, நியமிக்கப்பட்ட ரேட்டு, நியமிக்கப்பட்ட அதில் நாம் இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, அங்கே எபேசியரில் 6:6 படித்தோம், வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். ஊழியக்காரன்னா பாஸ்டருங்க அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. ஊழியக்காரன் வேலை செய்கிறவனையும் ஊழியக்காரன் தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆனால் நீங்கள் பண்ணுற அது கம்பெனியில் இருக்கலாம், அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அது உத்தியோகமாக இருக்கலாம், அது என்ன வேலையானா இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு இஷ்டமானபடி வேலை செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் படிங்க. அதுக்காக தான் இதெல்லாம் படித்து இதெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லுதோ அப்படி நம்ம வந்தோம்னா நீ நல்ல ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக சம்பூர்ணமாக இருப்பாய். அப்படி இல்லைன்னா
நீங்கள் நிறைய என்ன பண்ண முடியும், அநியாயம் நான் பண்ணிக்கொள்ள நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நாம் மறக்க போகின்றோம். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. நாலாவது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எத்தனை பார்த்தோம்? இன்னைக்கு 2 தானே பார்த்தோம். 3வது நம்ம கடந்து செல்லலாம். வேகமாக கடந்து செல்லலாம். நாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வேகமாக கடந்து செல்வோம். நான் முடிக்க போகிறோம் சீக்கிரமாக. 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். வாசிமா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 17வது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க சொல்லுங்கம்மா. எல்லாவற்றிலும் ஒருத்தர் விசுவாசி ஒருத்தரை பார்த்தா சோத்திரம் கூட பண்ணுறது இல்லை. இப்போல்லாம் காமன் ஆயிடுச்சு சோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா, பக்கத்தில் கைப்பிடிச்சி சோத்திரம் பண்ணுங்க. இப்போ நான் பக்கத்தில் உக்காடுறவங்க கூட சோத்திருக்கான்னு கூட உக்காராது, அப்படியே வந்து உக்காரோம். போகும்போது ஒன்றுமே சொல்லாது. நிறைய பேர் நீங்கள் எடுத்த போது என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் எதுக்கு பண்ணோன்னா, உன்னை ஆண்டவர் உயிரோடு வச்சுக்கிறார், அதுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்கிறேன் பாருங்க, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் இல்லை, அவங்கள ஆண்டவர் வாழ வச்சிருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு இல்லை. ஹலோ, உன்னை ஆண்டவர் வச்சுக்கிறாருப்பா, உன்னை நான் பார்த்துனுக்கிறேன் இன்னைக்கு, அதுக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்ன்றதை விட்டு மனுஷனுக்கு நினச்சினுக்கிறோம். அதனால் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். இல்லை, ஆண்டவருக்கு தான் ஸ்தோத்திரம். அதனால் நிறைய பேர் இந்த ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர்ன்றது மனுஷனுக்கு போயிடுது அப்படின்னு நிறைய ஒரு சிலர் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, வந்தனாலு அப்படின்னுவாங்க. நன்றி வந்தனாலாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு வந்தனாலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு கூட வந்தநாள் சொல்ல மாட்டேன். நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஏசப்பாக்காக. அவங்களுக்கு நான் பிரைஸ் லாட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்டகரிஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரைஸ் லாட் அப்படின்னா பிரைஸ் லாட் அப்படின்னுவோம். ஒரு சில பிரைஸ் லாட் சொல்ல மாட்டாங்க, வந்தநாளு அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் வந்தநாளு. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்தநாள் ஏன்னா அதுக்கு சொல்லணும், நான் அவங்கள வச்சு ஆண்டருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னால் ஆண்டருக்கு மகிமை வருது. அவங்கள வந்த நாளுன்னு அவங்கள ப்ரீச் பண்ணாக்கா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு என்ன வருது, அவங்கள வச்சு ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் சொன்னால் ஆண்டரனை துதிக்கிற மாதிரி. அப்போ இங்கே பைபிள் என்ன போட்டிருக்கு, பிரதி விஷயமுనందును చెల్లించుడి చేయుట దేవుని చిత్తము. ஒரு நாளைக்கு 10 விசுவாசிகளை நீ பார்த்தேன்னா, சோத்திரம் பிரதர் நான் 10 சோத்திரம் ஆண்டருக்கு போச்சு. எத்தனை சோத்திரம்? நீ விசுவாசியை பார்த்தும் சோத்திரம் சொல்லனா, 10 சோத்திரம் இல்லை ஆண்டருக்கு செலுத்தலை. எல்லாவற்றிலும் ஆண்டருக்கு என்ன செலுத்தணும், நீங்கள் சோத்திரம் செலுத்தணும். எத்தனை பேர் சோத்திரம் செலுத்துறீங்க? டெய்லி நான் ஒரு 100 சோத்திரம் செலுத்துறேன்றவங்க மட்டும் கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஐயோ போச்சுடா, 100 சோத்திரம் நான் பண்ணுறேன், 1 2 காணவே ஒரு சோத்திரம் நான் பண்ணு. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஃபோன் போட்டு சோத்திரங்கா சோத்திரனான்னு சொல்லுங்கள். ஒரு 10 பேருக்கு பண்ணிங்களான்னா 10 சோத்திரம் போய்டும். அப்படி அல்ல, அது அவங்கள பார்க்கும்போது கர்த்தரை துதிக்கிற சோத்திரம் வேற. நீ ஆண்டற ஒவ்வொரு நாளும் சோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஆமாம், இது யாருடைய சித்தம்? யாருக்கு பிடிக்குது இது? உனக்கு பிடிக்கலீங்களா சோத்திரம்? அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஆத்திரம் நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆத்திரம் எல்லாம் நீங்கி போகும். சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண கிருபை பெறுகிறது. சோத்திரம் பண்ண கர்த்தர் நாம மகிமைப்படுகிறது. அப்புறம் சோத்திரத்தில் வாசமாக்குறாரு. நீ சோத்திரம் பண்ண உனக்குள்ள வாசமாக இருப்பார் அவரு. அப்பா, என் பிள்ளை எனக்கு சோத்திரம் பண்ணுறான், எனக்கு சோத்திரம் பண்ணுறான். சோத்திரம்ன்றது பிரைஸ் டு காட், ஆண்டவரை துதிக்கிறதுல ஒன்று சோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனத்தை காமிச்சு நான் முடிக்கிற வேகமாக. இந்த சோத்திரத்திற்கு வந்த வசனம் தான். ஆமென்.
இந்த ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்ணணுமா, எல்லாரும் பண்ண வேண்டும். சங்கீதம் 147 சங்கீதத்தில் அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 147:1 வசனங்களை வாசிங்க. 147:1. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதிங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே துதித்தலே இன்பமும் இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இருக்கிறது. தெலுங்குல வாசிங்க. యెహోవాను స్తుతించుడి, మన దేవునికి స్తోత్ర గానము చేయుట మంచిది, అది మనోహరము. ஆமென், ஹல்லேலூயா. தமிழில் அது வரல, துதித்தது நல்லதுன்னு வந்துச்சு. ஆனால் தெலுங்கில் நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் చేయుటா ஒப்பிதமு. சொல்லுங்கள், மஞ்சிதே செகண்டு ஒப்பிதமோ, ஒப்பந்தம். ஸ்தோத்திரம் பண்ணுறது ஏற்றதா இருக்கிறது. சொல்லுங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லா கை தூக்கி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வாய் திறக்கல, இந்த பக்கம் யாருமே வாய் திறக்கல. அந்த பின்னாளிக்கிறவங்க பெரியவங்க அசல் வாயவே திறக்கல, சகோதரிங்க வாயவே திறக்கலாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது யாருக்குரியது இந்த ஸ்தோத்திரம்? எவ்வளோ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே நீங்கள் வந்துனுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்தோத்திரமே பண்ணலன்னா நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணல, செய்யலன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் துதிகளுக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார். உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவதற்கு அதுதான் ஒரு சிங்காசனமாக அமைச்சு கொடுக்கறது அந்த துதி தான், அந்த ஸ்தோத்திரம் தான். அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வருகிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உன்னை உண்டாக்கினதே அவருக்காக. இந்த உலகத்தை உண்டாக்கினது உனக்காக, உன்னை உண்டாக்கினது அவருக்காக. நீ அவரை ப்ரைஸ் பண்ணணும், அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு ஏற்ற வாழ்வை நீ வாழ்ந்துட்டான போதியா, பிளெஸ்ஸிங்கா நீ, அவ்வளோதான். அவருக்கு ஏற்ற வாழ்வே அதுதான் கண்டுபிடிக்கிறதுக்காக பைபிள் படிக்கிறது. அவருக்கு ஏற்ற பேச்சு, ஏற்ற நடக்க, ஏற்ற பார்வை, ஏற்ற சிந்தை, ஏற்ற வாழ்வை ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா ஆசீர்வாதத்துக்கு அழிஞ்சு போக தேவையில்லையா, எல்லா ஆசீர்வாதமும் பின்னாடியே வந்துடும். இன்னொன்று பைபிளில் சொல்லியிருக்கு, மனுஷனுடைய பாதத்துக்கே வச்சுக்கிறாராம் எல்லாம் பிளெஸ்ஸிங்க. எங்க மனுஷ பாதங்கியா இருக்கான், நீ அதை விட்டு உங்கள் பாதங்கியக்கிறத விட்டு எங்கெங்கோ ஓடி நிற்கிறான். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மனுஷனுடைய பாதத்துக்கு ஆக எல்லா நன்மைகளை வைத்திருக்கிறாரா ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், பாருங்களா. உமது விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும். 8ஆம் வசனமா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போயிட்டு 9 வசனத்தை படிங்க. மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கினார், என்னென்னலாம் மகிமை மனுஷனுக்கு கொடுத்தார், என்னென்ன அதிகாரம் எல்லாம் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே எங்கே வச்சுக்கிறாருன்றத துல்லியமாக இந்த சாப்டரில் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அங்கே விட்டுட்டு, அதனால்தான் உங்கள் பாதத்துக்கு வச்சிருக்கிற எல்லா நன்மைகளை நீ பெற்றுக்கணும்னா ஏசப்பா பாதத்துக்கு முன்னாடி நீ முழங்கால் படிக்கிடணும். ஏசப்பா பாதத்துக்கிட்ட நீ உக்காரணும். ஏசப்பா பாதத்துக்கிட்ட நீ ஜபிக்கணும். ஜபிச்சானா எல்லா நன்மை வருது. யாரெல்லாம் ஏசப்பா பாதத்துக்கிட்ட உக்காரலையோ அவன் தான் மனுஷன் பாதத்தை பிடிச்சிட்டு மனுஷன் பாதங்கிட்ட போய் உக்காருவான். தேவ பாதத்தில் உக்காந்தவனை எல்லாம் உங்கள் பாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வர முடிகிறது.
நீ யார் பாதத்தில் இருக்கிறேன்னு கவனி. பிரியமானவங்களே, நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு 3 விஷயங்களை நம்ம பேசணும். நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறது என்ன? முதலாவது இன்னைக்கு பேசணும், ஞானமற்றவர்களை போல் இருக்கக்கூடாது, காலத்தை பிரயோஜனம் படுத்தாதவங்களைப் போல் இருக்கக்கூடாது, மதியனங்களைப் போல் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த 3 உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தேவ சித்தத்தில் அவுட்டு, நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? வேலை செய்யறதுல நம்ம எப்படி மனப்பூர்வமாய் வேலை செய்யணும், உண்மையாய் வேலை செய்யணும், நிமித்த சம்பளத்தை வாங்கணும், நிமித்த பணத்தை வாங்கணும். அம்மா நம்ம அநியாயமாய் நம்ம எடுத்தோன்னா அது தேவ சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம், எல்லாவற்றிலே ஸ்தோத்திரம் பண்ணணும், அது தேவ சித்தம். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்தோத்திரமே சொல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு தேவ சித்தத்தை நடக்கிறது பிடிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்க. கணேச சர்ச்சில் வந்து ஒரு 10 ஸ்தோத்திரம்னா சொல்லுங்க, அதுவும் சொல்ல மாட்டீங்க. நிற்கும்போது ஒர்ஷிப் பண்ணும்போது ஸ்தோத்திரம்னா சொல்லுங்க, பாட்டு தெரியலன்னா அதுவும் சொல்ல மாட்டீங்க. ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும், அப்பவும் சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்கள் எங்கோ உங்கள் யோசனை இருக்குது, ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. இன்னும் 2 விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வீக்கில் அதை நம்ம தியானித்து இன்னொரு புதிய காரியத்துக்காக நம்ம கடந்து சொல்லுவோம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போனோன்னா கடவுளுடைய சித்தத்தை செய்யணும். சொல்லுங்கள், கடவுளுடைய. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? இதெல்லாம் ஏதிக்கங்க. முடிஞ்சால் இதெல்லாம் ஒரு நல்ல அழகாக நான் டைப் பண்ணி உங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கணுன்னு யோசனை பண்ணுறேன். எல்லாம் வீட்டில் இதை வச்சு நீங்கள் பைஹார்ட் பண்ணி இதை மைண்டில் நீங்கள் வைத்து நீங்கள் அப்படி நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுத்துலேயுமே நீங்கள் குறைந்தவளாக இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். எல்லாம் எழுந்து நிற்கலாம். திருவிழா ஆராதனை இருக்கிறபடினால நான் வேகமாய் கடந்து போகலாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் எவ்ரிபாடி. எல்லாம் ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா நம்ம வாழ்க்கையை? எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. நல்லா பார்க்கலாம். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்களாம். நன்றி இயேசுவே உமக்கு சோத்திரம். சொல்லுங்கள், நல்லா சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. ஏய் பிள்ளைங்க, வாடா முன்னுக்கு வாங்க, இங்கே வாங்க பிள்ளைங்கெல்லாம். சோத்திரம் பண்ணுங்கடா, நான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் சத்தமாக சோத்திரம் பண்ணுங்கடா, வாயை திறந்து இயேசுவே சோத்திரம்னு சொல்லுங்க. சோத்திரம். எல்லாம் கண்ணை மூடு பிள்ளைங்கள, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, வாயிலிருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து வரட்டும். ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்வை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். புது மாசத்தை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். புது பலனை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயுஷ்காலத்தை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகளை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வண்டி வசதிகளை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என இதுவரையிலும் போஷித்து வருகிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க தலை குனியாமல் தலை நிமிர செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்யற ஒவ்வொரு கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில செய்யற அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உதவிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. இனி டைம் பாஸ் பண்ணக்கூடாது. எந்த தாய்மார்களாட்டும், தகப்பன்மார்களாட்டும், வாலிபர்களாட்டும் சும்மா வாழ்ந்த கதை, போன கதை, இந்த கதைகளெல்லாம் பேசின்னு உட்காரக்கூடாது. ஏதாவது குடும்பத்துக்காக உழைக்கணும், இல்லாவிட்டால் தேவனுக்காக வேலை செய்யணும். சும்மா தூங்கி நிற்கிறது சோம்பேறி போல செல்ல கலைக்கின்னு உக்காணுகிறது. அதனால்தான் குடும்பத்தில் தரித்திரம், அதனால்தான் குடும்பத்தில் வறுமை, அதனால்தான் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, அதனால்தான் குடும்பத்தில் சண்டை, அதனால்தான் குடும்பத்தில் போராட்டம். எல்லாரும் எழுந்து வேலை செய்யணும் குடும்பத்துக்காக. ஒரு குடும்பம் டெவலப் ஆகணும்னா எல்லாரும் உழைக்கணும். ஒரு ஆள் உழைச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பத்துன்னு தூங்குறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. யாரும் வேலை செய்யாம சோம்பேறிகளா ஊரு சுத்துறவங்களா இருந்தா நீ தேவ பிள்ளை இல்ல. இன்னைக்கே ஒழுங்க ஒரு வேலைக்கு சேரு. படித்து முடித்தவர்கள் வாலிபர்கள் இருக்கலாம். ஒரு வேலை வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் பிள்ளைகள் இந்த வீட்டில் வேலை செய்யறத செய். நீ செய்யலனா உன் மாதிரி சோம்பேறி கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார்.
நீ வேலை செய்யணும். பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நீ டைம் பாஸ் பண்ணக்கூடாது. டைமை யூஸ் பண்ணு, உன் வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். ஞானம் இல்லாதவனை போல வாழாத, ஞானம் பெற்றவனாய் வாழு. உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கை அநேகர்களுக்கு நன்மையா இருக்கணும். உன் வாழ்க்கை உன் குடும்பத்துக்கு நன்மையை செய்கிறதா இருக்கணும். எஸ், சபைக்கு நன்மை செய்கிறதா இருக்கணும். ஆண்டவருக்கு நன்மை செய்கிறதா இருக்கணும். அப்படி யார் செய்றாங்களோ அவங்க தான் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கேரண்டி. தேவ சித்தம் செய்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம் கேரண்டி. தேவ சித்தம் செய்யுங்க. ஓ சபையே, எல்லாரும் இயேசுக்காக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம், பார்க்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. சொல்லுங்க. உண்மையுள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையா. கைதட்டி நல்ல சத்தமா கைதட்டுங்க பார்க்கலாம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையா என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவா அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து ஆமென் தயவா அணைப்பவரே. தட்டி என்னை ஆட்கொண்ட. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளணும், ஆண்டவர் என்னை நடத்தணும். ஆட்கொள்ளும் ஆண்டவரே. நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. மாவிலால் தேக்கே அபிஷேகம் செய்பவரே. ஆமென் ஆமென். மாவினால் தேக்கே அபிஷேகம் செய்பவரே. once again. மாவினால் தேக்கே. நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்திலே. ஓ ராபாலா தாரா மாமா. ஆவினால் தேக்கே ஆமென் அபிஷேகம் செய்பவரே. மாவினால் தேக்கே அபிஷேகம் செய்பவரே. அபிஷேகம் ஆவினால் தேக்கே. ஒவ்வொரு பிள்ளைகளே ஆவினாலே செய்பவரே. மாவினால் தேக்கே. ஒவ்வொருவரையும் ஆட்டி தேர்க்குவீராக. ஆமென் ஆமென். மாவினால் தேக்கே. ஒவ்வொரு உள்ளங்கள் தேர்க்கப்படுவதாக. ஒவ்வொரு உள்ளங்கள் நிரப்புங்க. ஆவியிலே, அக்கினியிலே, அபிஷேகத்திலே, வல்லமையிலே, மகிமையிலே. ராலா சாரா மாலா ரிதி ரிபா பாபா
என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. சொல்லுங்க, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே என்று நன்மைகள் செய்பவரே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உண்மையுள்ளவரே, என்றும் எங்களுக்கு நன்மை செய்கிறவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே, இந்த ஆராதனையிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க நன்மை செய்வீராக, அவளை பலப்படுத்துவீராக, உங்க சித்தத்திற்குள்ளே அவர்களை நடத்துவீராக. அவர்கள் தொழில்கள், வேலைகள், உத்தியோகங்கள், அவர்கள் செய்கிற பிசினஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இன்னும் சபையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கடந்த மாதத்தை காட்டிலும், கடந்த வருஷத்தை காட்டிலும், இந்த வரப்போற நாட்களிலே அவர்களை உயர்த்துவீராக. அவருடைய பட்டாங்குறை, கடன் பிரச்சனை, அவருடைய ஒரு தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. அவர்களை கரந்தூக்கி நிறுத்துங்க, அவங்களை ப்ரமோட் பண்ணுங்க, அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும், அவளுக்கு இன்கிரிமெண்ட்ஸ் கிடைக்கட்டும், அவங்க வேலைகள் கிடைக்கட்டும், அவளுக்கு அதிகமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. தூய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.